ஃப்ரெண்ட்ஸ், இங்களா கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் வர இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ளே ஸ்டோர் எப்படின்னா இப்போ நம்ம ஒரு வெளிநாட்டில் இருக்கோம், நம்ம வீட்டில் நம்ம நாட்டில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். வீட்டில் தெரிஞ்சவங்க வேறு ஆளும் இல்லை, அவங்களுக்கும் ஒரு அவ்வளோக்கா ப்ளே ஸ்டோரில் எப்படி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கு நம்ம எப்படி தூரத்துலேருந்து தேவையான அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான், தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. என்ன அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அந்த ஃபோனில் என்ன ஜிமெயில் ஐடி போட்டிருக்கீங்களோ, நீங்கள் அந்த ப்ளே ஸ்டோரில் என்ன ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டிருக்கோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம அவங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை நம்ம எந்த நாட்டில் இருந்துட்டு வேணாலும் கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம அவங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க வரோம். கம்ப்யூட்டர் மூலமாக. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் சிம்பிள் இருக்குதுங்களா, இதில் எல்லாமே இருக்கும். கூகுளுடைய எல்லா இதுவும் இருக்குது. கூகுள் அக்கௌண்ட்டு, சர்ச்சு, இப்போ யூடியூப்பு, ஜிமெயிலு, அது இது நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. இப்போ நமக்கு ப்ளே ஸ்டோரில் உள்ள அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய அந்த ஃபோனு எந்த ஃபோனுக்கு நீங்கள் ஏற்ற போகிறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிடுங்க. சைன்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். சரியா? சரி, இப்போ என் மொபைலில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என் மொபைல் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த மொபைலில் என்னென்ன ஆப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், 2 3 6 9 பார்த்துங்க, சரிதான். என் மொபைலில் அவ்வளோதான் அப்ளிகேஷன் இருக்குது. நான் ஏதாவது சரி, இந்த வாட்ஸ்அப்னு இருக்குதா, இதை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன் பாருங்க. இந்த வாட்ஸ்அப்புங்கிறது இப்போ என் மொபைல் இருக்கா? இல்லை. சரி, இப்போ இந்த வாட்ஸ்அப்புங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். நான் இந்த மொபைலில் போட்டிருக்க ஐடியை கொடுத்து தான் நான் இப்போ இதில் லாகின் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம இதில் எப்படி அது இன்ஸ்டால் ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ நான் இது இங்கே போய் இது தேவைன்னா இங்கே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே உங்களுக்கு எது தேவைன்னா இங்கே டைப் பண்ணி சர்ச் பண்ணால் உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன் ஆகும். அதே மாதிரி இங்கே நம்ம மை ஆப் இங்கே பண்ணினா இது மற்ற விவரங்கள்லாம் கீழே இருக்குது. எந்த அப்ளிகேஷன் வேணாலும் ப்ளே ஸ்டோரில் எல்லாமே இதில் கிடைக்கும். இப்போ நான் வாட்ஸ்அப் சர்ச் பண்ணோம்னா இங்கே வாட்ஸ்அப் வந்துச்சு. இப்போ நான் இதை டச் பண்ணுறேன். டச் பண்ணதுக்கப்புறம் நம்ம லோட் ஆகுது. பாருங்கள், லோட் ஆகி நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்தா நமக்கு நெட் ரொம்ப கம்மி. இந்த வாட்ஸ்அப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நான் கேள்விப்பட்டிருப்பீங்க, வாட்ஸ்அப் இந்த அப்ளிகேஷன் ஒரே வாட்ஸ்அப்பை 2 மொபைலில் யூஸ் பண்ணுறது. எப்படி யூஸ் பண்ணுறது? ஒரே வாட்ஸ்அப் தான், ஒரே நம்பர் உள்ளது, 2 மொபைலில் யூஸ் பண்ணலாம். எப்படி தான் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை அடுத்த நீங்கள் யூஸ் பண்ணுற இன்னொரு மொபைலில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க. அதில் உள்ள அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் மூலமாக அதில் உள்ள அந்த வாட்ஸ்அப்னு இருக்கும், அதை ஓகே பண்ணிங்கன்னா அந்த QR கோட் இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மொபைலில் உள்ள வாட்ஸ்அப்பை அப்படியே நம்ம இதுலேயும் பார்த்துக்கலாம். இதுலேயும் நம்ம மெசேஜ் அனுப்பிக்கலாம். ஒரே இதுதான் உங்களுக்கு இதில் என்ன நடக்கும், அதுதான் அதில் நடக்கும். நமக்கு நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம டெஸ்க்டாப் வெப் இருக்குல்ல, அதே மெத்தட் தான் இருக்குது. ஆனால் இது மொபைலில் நம்ம ஒரு இது மாதிரி பண்ணிக்கலாம். சரி, அந்த அப்ளிகேஷன் தான் இது. இப்போ நான் இங்கே பாருங்க, இன்ஸ்டால் இருக்குல்ல, இதை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் மொபைலோட மாடல் காட்டும். ஒரே ஜிமெயில் ஐடியில் நீங்கள் 2 3 செல்லுக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது என்னென்ன செல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டுங்க. பாருங்கள், நீங்கள் இந்த ஜிமெயில் ஐடியிலே எத்தனை மொபைல் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் காட்டும். ஆனால் உங்களுக்கு எல்லாம் தேவைன்னா நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்று மட்டும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த ஒன்று மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ ஃபஸ்ட்டு மேலே போய்ட்டுதான் இதுக்கு மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். மொபைல் இஸ் ஆப்ஷன் யூடியூப் 18/2/6/2.
இந்த மாடல். இப்போ இன்ஸ்டால் கொடுக்க போகிறோம். ஓகே, இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் பாருங்கள் ஓகே கேட்குது. இப்போ அது கொஞ்சம் நேரத்தில் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடும், நம்ம மொபைலுக்கு அது வந்துடும். சரி, இப்போ நம்ம மொபைலை பார்ப்போம். மொபைல்லேருந்து பாருங்கள் மேலே நமக்கு ஒரு அப்ளிகேஷன் இறங்கிட்டு இருக்கு, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. பார்க்குறது இதான் வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு அந்த அப்ளிகேஷன் நம்ம மொபைலுக்கு டவுன்லோட் ஆகும். இப்போ லாஸ்ட் பேஜில் அது வந்து நமக்கு செட் ஆகும். இது வந்து ரொம்ப சின்ன அப்ளிகேஷன் தான், ஒரு ட்ரையலுக்காக தான் நான் யூஸ் பண்ணேன். இது 2 MB உள்ளது தான். சரி பார்ப்போம். இப்போ ஓரளவு டவுன்லோட் ஆகி முடிஞ்சு. இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகிற பாக்கி மட்டும்தான். இப்போ நம்ம செல்லில் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இதே மெத்தடில் நீங்கள் அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம தூரத்தில் இருந்து ஈஸியாக நம்ம தேவையான அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடலாம். இருந்தாலும் செட் பண்ணுறது அவங்க தான் செட் பண்ணணும். பாருங்க, அந்த வாட்ஸ்அப்புங்கிற அப்ளிகேஷன் நம்ம மொபைலில் வந்து இப்போ இறங்கிடுச்சு. இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, நமக்கும் நெட் இருக்கணும், அவங்களுக்கும் நெட் இருக்கணும். நம்ம 2 பேரும் ஒரே டயத்தில் கனெக்டிங் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து அந்த ஜிமெயில் ஐடியை வாங்கி போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க எப்போ நெட் கனெக்ஷனில் வர்றாங்களோ அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு இது இன்ஸ்டால் ஆகி சேவ் ஆகிடும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் கீழே பாருங்க இருக்குது. இதெல்லாம் பார்த்து கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட மட்டும் பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திப்போம்.